கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாள்லேயும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இந்த மாதத்தை துவங்குவோம். செப்டம்பர் மாதம் முழுவதும் அற்புத விதமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி இருக்கிறார். சூப்பர் நேச்சுரலாக அநேக காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒவ்வொருத்தர்கிட்டையும் சாட்சிகள் அப்படின்னு கேட்டால் ஏராளமான பேர் சொல்லுவீங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருந்திருக்கிறார். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த காலை வேளையில் நாம் கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். இன்றைக்கும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை அவர் ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாள்லையும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்திருக்கு. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களை சத்தியத்திற்குள்ளே போவோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். ஒரு அற்புதமான சத்தியத்தை இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இந்த மாதத்தில் நடக்காமல் இருக்கிற காரியங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. அதுதான் கர்த்தர் சொன்னார். என்ன ஒரு உதாரணத்தின் மூலம் பார்க்க போகிறோன்னா, காகங்கள் எப்போவுமே கொடுக்காது. காக்கா என்ன பண்ணும்? நம்மக்கிட்ட இருக்கிறத பிடுங்கிட்டு போகும். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காக்கா என்ன பண்ணுமா? நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குமா. இது கர்த்தர் செய்கிற காரியம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக வந்திருக்கு. பாருங்க, இந்த 1 ராஜாக்கள் 17 1வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் படிச்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைன்னு 9 முறை வந்திருக்கு. கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு. ஏன்னா வார்த்தையினால தான் ஜீவனே உண்டாயிருக்கு. எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் புறப்படுகிறது. ஆரம்பத்தில் தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அதான் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. லைட்டு வெளிச்சம் உண்டாச்சு பாருங்க. எல்லாமே அவருடைய வார்த்தையில தான் இருக்கு. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வந்திருக்கு. என்னன்னா, கொடுக்காமல் இருக்கிற காக்காய்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார். முடியாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமேல். இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்ப்பீங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் யார் யாரெல்லாம் கீழ்ப்படிந்து செய்தார்களோ அவங்களுக்கு எல்லாம் அவங்க காரியங்கள் எல்லாமே வாய்த்தது பாருங்க. இங்கேயும் பாருங்க, எலியாவை கர்த்தர் காகத்தை கொண்டு போஷிக்கிறாரு. அடுத்தது ஒரு விதவையை கொண்டு போஷிக்கிறாரு. இந்த காக்கா கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது. அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க எப்படி கர்த்தருடைய வார்த்தை வந்ததுன்னு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். 2லிருந்தே வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:2. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதே கர்த்தருடைய வார்த்தை எப்படி உண்டாச்சுன்னு தான். 3வது வசனம், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். எலியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ போய் கேரீத் ஆற்றங்கரையில் உட்காரு. அந்த இடத்துல நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகங்கள் என்ன பண்ணும்? காலையில் உனக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். அதே போல் சாயங்காலமும் நான் கட்டளையிடுவேன். சாயங்காலமும் இந்த காக்காங்கள்லாம் என்ன பண்ணும்? உனக்கு இறைச்சியும் அப்பமும் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலமும் எலியாவுக்கு இந்த காக்காங்க கறியும் அப்பமும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கு பாருங்க. 5வது வசனம் பாருங்க, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டாரு. காகங்கள் கீழ்ப்படிந்தது. எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எல்லாமே வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்ல தான் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு. போய் ஆண்டவர் சொன்ன அந்த ஆற்றண்டையில் போய் உட்கார்ந்து இருக்கும்போது காக்கா நேராக வந்து இந்த எலியாவினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது பாருங்க. எல்லாமே அந்த கீழ்ப்படிதலில் தான் உண்டாயிருக்கு பாருங்க. இந்த 7வது வசனம், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? இந்த ஆறு வத்தி போயிருச்சு.
வத்தி போனோன்னா காக்காவும் வரல, எலியாவுக்கு தண்ணியும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எலியாவை திரும்பி கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ சாரிபாத்துன்ற ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, இந்த விதவையை போஷிக்கணும், இந்த விதவையை வாழ வைக்கணும், இவ செத்து போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறா. எனக்கு இப்போ வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே இல்லை, அதனால நானும் என் பையனும் இருக்கிற கொஞ்சம் மாவுல தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்து போக போகிறோம். பாருங்க எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு விதவைகள். அப்போ நான் போய் செத்து போக போகிறேன் அப்படின்னு இருக்கிற அந்த இந்த விதவையை வச்சு இந்த எலியாவை கர்த்தர் போஷிக்கிறார். போஷிக்கிறதுக்காக நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை வாழ வைக்கிறதுக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கேன், அங்கே நீ போஷிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி எலியாவுக்கு சொல்கிறாரு பாருங்க. 10வது வசனம், 1 ராஜாக்கள் 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொண்டு வா, எனக்கு கொண்டு வா என்றான். எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி இந்த விதவையை பார்த்து சொல்கிறார். அப்போ இந்த விதவை சொல்கிறா, இங்கே பாருங்க, உள்ளே போகும்போது எலியா சொல்கிறாரு, அப்படியே எனக்கு ஒரு அடை சுட்டு கொண்டு வா, ஒரு தோசை சுட்டு கொண்டு வா அப்படின்னு. உடனே இவளுக்கு வந்துருச்சு, என்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அதில் நானும் என் பையனும் ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம், அதுக்காக நான் 2 விறகு பொறுக்கிறதுக்கு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் எலியா சொல்கிறாரு, பரவாயில்ல, நீ மாவில் தோசை சுடு, ஆனாலும் அதில் வர்ற முதல் அடைய எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. 12வது வசனம், அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பாருங்க, எனக்கு முதல்ல சுட்டு கொண்டு வா அப்படிங்கிற. ஆனால் இந்த விதவை எலியா சொன்ன வார்த்தையின்படியே சுட்டு கொண்டு வர்றா பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, இவ கொண்டு வந்து கொடுக்கறா, இவளுடைய பாத்திரத்தில் மாவு வந்துக்கிட்டே இருக்குது, இவளுடைய எண்ணெய் பாட்டிலில் எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. தேசத்தில் கர்த்தர் மழையை கட்டளையிடுற நாள் வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருந்தது, தீரவே இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, ஏன் இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கிறோன்னா, ஒரு வாரமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளோடு என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. யாராவது ஒருத்தருக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதிரி வரும்பொழுது, அப்போ நான் உடனே எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சேன். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எத்தனை தடவை வந்திருக்குன்னா 9 தடவை வந்திருக்கு. அப்புறம் கூப்பிட்டு சொன்னது 2 தடவை அந்த வார்த்தை வந்திருக்கு. அப்போ ஒரு வார்த்தை வேதத்தில் திரும்பமா அடிக்கடி வரும்போது அந்த இடத்த நம்ம கவனிக்கணும் பாருங்க. எதனால ஆண்டவர் இந்த வார்த்தையை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அப்போ அங்கே 2 தடவை வரும்போது அந்த இடத்த நம்ம கவனிக்கணும். அங்கே இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்ததுன்னு சொல்லும்போது அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. நம்ம வாழ்கிறதுக்கு ஆண்டவர் வழியை வச்சிருக்கிறாரு கர்த்தருடைய வார்த்தையில். இன்றைக்கு குறைவில் இருக்கிற உங்களை பார்த்து பேசுகிறேன், கடனில் இருக்கிற உங்களை பார்த்து பேசுகிறேன். எனக்கு வாங்குகிற சம்பளம் பத்த மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. பாருங்கள், இன்றைக்கு அநேகருக்கு இந்த நாள்லேயே இந்த மாத கடைசியில் சம்பளம் வந்திருக்கும், 30ஆம் தேதி சம்பளம் வந்திருக்கும், 1ஆம் தேதி சம்பளம் வரும். வர்றதுக்கு முன்னாடியே எல்லா இஎம்ஐ அது இதுன்னு எல்லா சம்பளம் காலியாயிரும் பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை நோக்கி வந்திருக்கு. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறதுனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு பாருங்க. வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு அவர் சொல்ற இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம இந்த மாதத்தை, இந்த அக்டோபர் மாதத்தை நடத்துவதற்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் உண்டாயிருக்கும் பாருங்க. ஒரு குறைவும் இருக்காது பிரியமானவர்களே. நான் இந்த செப்டம்பர் மாதத்தை
அப்படியே திரும்பி பார்க்குறேன். தொடங்கும்போது ஆண்டவரே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படி இது பண்ண போறேன்? இந்த மாதத்தில் நான் தியானித்த ஒரு முக்கியமான வார்த்தை, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே சொன்னேன் பாருங்க, ஆண்டவரே இன்றைக்கு உங்க கிருபை எனக்கு போதுமானதா இருக்கு, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. என்னோட வாழ்க்கையில் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுகிறது இல்லைன்னு ஆண்டவர் அற்புதமான வாசல்களை திறக்க ஆரம்பித்தார். நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் நம்ம படித்தபடி உள்ளங்கை அளவு ஒரு மேகம் பார்த்தேன் பாருங்க. உள்ளங்கை அளவு ஒரு சிறிய காரியம் கர்த்தர் கதவுகளை திறக்கிறத பார்த்தேன். இப்படி சின்னதை செய்த ஆண்டவர் தான் பெரியதே செய்ய போறார். நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தரை நம்பி வாங்க, கர்த்தரை நம்பி விசுவாசத்துல கர்த்தர் சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறதுனால நீங்க நிச்சயமாக உங்க கையில இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்கள்ல இருந்து எடுத்து கண்டிப்பாக நீங்க ஊழியங்களுக்கு கொடுத்து பாருங்க. ஐயோ என்னோட கடனுக்கே எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து பயந்து இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது பாருங்க. தைரியமாக எடுத்து விதைக்க பழகுங்கள் பிரியமானவர்களே. நான் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆசீர்வாதத்தை பார்த்தேன். ஏழைகளுக்கு உதவி செய்தேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். கர்த்தர் வாழ வைக்கிறத பார்க்குறேன் பிரியமானவர்களே. இந்த நாள்லையும் இந்த ஏழை விதவையை போஷிக்கும்படியாக, இந்த ஏழை விதவையை வாழ வைக்கும்படியாக கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பிச்சாரு. இந்த வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இந்த விதவை கீழ்ப்படிந்தால் பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க, 15வது வசனம், 17வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 17:15. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால். இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க செய்து பாருங்க. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். உங்க சம்பளம் குறையாது. கர்த்தருடைய ராஜ்யத்துல நீங்க விதைக்கும் பொழுது பிரியமானவர்களே, எலியாவை ஆண்டவர் எந்த விதத்துல வேணா போஷித்திருக்கலாம். ஆனா இந்த விதவைய சாரிபாத்துல எத்தனையோ விதவைகள் இருந்திருப்பாங்க. ஆனா ஏன் இந்த விதவை கிட்ட ஆண்டவர் எலியாவை அனுப்பணும்? இவ செத்து போகணும்னு இருந்திருக்கா. அதனால இந்த இடத்துக்கு, இந்த வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்பினார். பிரியமானவர்களே, இந்த சீக்ரெட், இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாரிபாத்துல எவ்வளோ விதவைகள் இருந்தாலும் பர்டிகுலரா இந்த விதவை வீட்டுக்கு ஆண்டவர் எலியாவை அனுப்புனார். அப்படின்னா இவ பாவம், இவளை வாழ வைக்கணும், இவ சாகணுங்கிற எண்ணத்துல இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். அங்க ஒரு பெருக்கத்தின் தேவன் அற்புதங்களை செய்தார். பரலோக கதவுகளை அவளுக்கு திறந்து கொடுத்தார். அவ பாத்திரத்தில் இருந்த எண்ணெய் ஒரு நாளும் குறையில, மாவு குறையில. அவங்க சொந்தக்காரங்க பூரா, அவள் வீட்டாரும்னு போட்டிருக்கு. அப்போ அவங்க சொந்தக்காரங்க பூரா இவ வீட்டில் ஏதோ அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் இவ வீட்டில் வந்து இருந்திருக்காங்க. தேசத்துல கர்த்தர் முன்னாடியே சொல்லியிருந்தார், 3 வருஷமும் 6 மாதமும் தேசத்துல மழை பெய்யாது இருக்குன்னு எலியா தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தார். அப்ப அந்த 3 வருஷமும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் அற்புத விதமாக போஷித்தார். அநேக நாள் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அடுத்தது 16வது வசனம் பாருங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. 2-3 மாதமாகவே நம்ம இந்த வசனங்களை தியானிச்சுட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை வாழ வைக்கும்படியாக, உங்க கையில் இருக்கிற பணத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்க இந்த மாதம் முழுவதும் கஷ்டப்படாம இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், உங்க கடன்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய கிருபை போதுமானதா இருக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல விதைத்து பாருங்கள். நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் அற்புத விதமாக வழிநடத்தப்படுறத பார்ப்பீங்க. இன்றைக்கு உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கு பிரியமானவர்களே. நிச்சயமாகவே கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க. நம்மளை வாழ வைக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ளவர். அவருடைய வார்த்தைகள் நமக்கு வந்திருக்கு. நம்ம வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது எல்லா காரியத்திலையும் நம்ம குடும்ப காரியங்களை நாம் ஆசீர்வாதத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.